பர்த்டே. எங்கள் அம்மா வந்து 5வது பொண்ணாக பிறந்ததுனால விளக்கெண்ணெயில் 9 நெல் கலந்து கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா அதையும் தாண்டி பொழைச்சி வந்து எண்ணெய் இந்த மாதிரி தங்கத்தை பெற்று வச்சது எங்கள் அம்மா தான். அதனால் எங்கள் அம்மாவுக்காக கீழே கமெண்ட்டில் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு போங்க. பாய். ஆமாங்க, இந்த பெண் குழந்தை சொன்ன மாதிரியே அந்த காலத்தில் பெண் குழந்தை பிறந்துடுச்சுன்னா அதை கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுடுவாங்க. இல்லைனா வேற நெல் வீட்டில் இருக்கும், அந்த நெல்லை எடுத்து விளக்கெண்ணெயில் கலந்து கொடுத்து கொண்டுடுவாங்க. ஏன்னா இந்த பொண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க வீட்டில் வந்து 5ஆம் பிறப்பாக பிறந்தாங்க. ஏற்கனவே 2 ஆண் 2 பொண்ணு இருக்குது. 5ஆவதாகவும் மறுபடியும் அந்த பொண்ணு பிறந்திருக்கே. பொண்ணாக பிறந்த நாங்கள் படுற அவஸ்தை தாங்க முடியாமல் இவ்வளோ வேற பெற்றெடுத்து எப்படி வளர்க்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க அம்மாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா சம்மதிச்சிட்டாங்க. உடனே சொந்த பந்தங்கள் எல்லாருமே சேர்ந்து 9 நெல்லை எடுத்து விளக்கெண்ணெயில் கலந்து இந்த பொண்ணோட வாயில் கொடுக்குறாங்க. இதுவும் முழுங்குது. ஆனால் இந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகலை. சரி, மறுபடியும் என்னடா பண்ணுறதுன்னு சங்கடத்திலே இருந்த இவங்களுக்கு இந்த அவங்க அம்மாவுக்கு பல்லு வலின்னு சொல்லிட்டு திட்டக்குடிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காட்ட போன இடத்துல திரும்பி வரும்பொழுது குழந்தைய அப்படியே பஸ்ஸோட சீட்டில் போட்டுட்டு வந்துடுறாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியுது குழந்தைய அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு. உடனே அவங்க அப்பா அடித்து பிடிச்சி ஓடி போயிட்டு முதல் தரமாக கொல்ல பார்த்தோம், அப்பயே சாகாத அந்த குழந்தை நமக்கு கிடைச்ச வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிட்டு அந்த குழந்தை இருந்த இடத்த தகவலை கிடைச்சி அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தார். அப்படி தூக்கிட்டு வந்த குழந்தை தான் இங்கே நிற்கிற இந்த பொண்ணுடைய அம்மா. அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுறோம். அப்போது இளம் வயதிலேயே கொலை செய்யப்பட வேண்டிய இந்த பொண்ணு இன்றைக்கி பிறந்து வளர்ந்து 2 குழந்தைங்களை பெற்று வளர்த்து நல்லபடியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை கொலை செய்ய நினச்ச அவங்க அம்மாவுக்கு கூட இப்போ தான் அடிக்கடி அவங்க தான் எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெண் குழந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பெற்றவர்களுக்கு பெண் குழந்தைகள் அவசியங்கிறத இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ பெண்ணடிமைகள் நீங்கள் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.